Hey!
கட்டவனுக்கு கொண்டு போய் அங்கிருந்து வரான், வீடியோ எடுக்கிறான். பொண்ணு வேஷம் வந்தா அங்க வந்து நிற்கிறான், சூர வேஷம் கட்டாது அங்க போய் உள்ள போயிருக்கான். அடிக்கிறானே அடிக்கிற கண்ணாடி அடி வாங்குற கண்ணாடி தான் அருவி இல்லையா? அடிக்கிற கடவுள் பார்த்து அருவி இருக்குல்ல? அடிக்கிறவன கடவுளுக்கு போதும். சூத்துல கட்டி வைப்பியோ வைப்பியோ வெள்ளத்தால் அழியாது, தனவிலே வேகாது, கண்டனில் வேகாது. ஆட்டு மாடு லோன் போடுறாங்க, அடி லோன் போடுறாங்க போறாங்க. அப்படி கேள்வி என்ன கொடுக்க நினைத்தான் என்பது நிறைய இருக்காது. அப்படியாப்பட்ட பொருள் என்ன பொருள் எனக்கு தெரியும். தாண்டி பருவம் பூத்தியா சபை பார்த்தா எப்படி விளக்கம்? மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், அச்சுவேராஜமுருக சபை. இந்த சபைக்கு வந்து இந்த சபைக்கு இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். இந்த கம்மியாடி வேணும் அவுத்துட்டான். இந்த கம்மியாட்டாலே வெறி பிடிச்சா யாரும் கவுத்து நான் வரைக்கும் பயப்படவே தேவை. அடிமை வச்சிருப்போம் சூப்பரா நீ ஒன்று புல் கரெக்ட். அவன் அடிப்பான் போல் தெரிகின்றதா இல்ல வதப்பான் போல் தெரிகிறது? சிறியவன் ஒரு கோடி வணக்கம். என் விளக்கம் விளக்கம் மறுவிளக்கம் வருமானம் செய்து வரக்கூடிய கம்சபூபதி 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 இது மட்டும் தான் விளக்கம். இந்த நாடு இருக்கா நாடு அது எப்படி நாடு தெரியுமா? சுடுகாடு சுடுகாடு எங்க நாடு
சுடுகாட்டுல இருக்கிறேன் நான். இவன் அடிக்காத நீ நாடு சொன்னா சுடுகாட்டுல இருக்கிறேன். ஆனா காலைல போல நல்ல உங்களுக்கு வடமதுராபுரி வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய உக்கர ஜானனுக்கும் அவன் தான் சொல்றான். அவன் சொல்லி உக்கர ஜானனுக்கும் உக்கர ஜானகி அப்படின்னு அவன் தாங்க சொல்றான். உக்கர ஜானனுக்கும் உக்கர வள்ளிக்கும் முக்கர ஜனக்கும் உக்கர வலிக்கும். கம்மியாச்சு பையனா இந்த கட்டி ஒரே காரணம் யார் தெரியுமா? நீதான் காரணம். அப்படி உக்கிர ஜானனுக்கும் உக்கிர வள்ளிக்கும் பிறந்த இந்த கம்ச பூபதி உக்கிர ஜானனுக்கும் உக்கிர வள்ளிக்கு பிறந்த இவர் பேர் கம்ச பூபதி. அவன் தான் 10 ரூபாய். இருக்க மாட்டாங்க. கம்ச பூபதி இந்த கம்சனை கண்டால் கல்லு கூத்தாட வேண்டும். கம்ச பூபதி கண்டால் அவன் பெருமை எழுதி தெரியும். கம்ச பூபதி கண்டால் ஒரு கையில தொடப்பும் ஒரு கையிலும் மரமும் தொடப்பம் பாபி தொடப்பம் தெரிவாஜோ அப்படியே பிறந்திருந்தா முகத்தில் மீசை இருப்பது உண்மையா இருந்தா ஒரு தாய்க்கு நீ பிறந்திருந்தா என்ன ஒரு அச்சு பாருங்க யாரு அந்த மத்திரம் அப்படி இந்த கம்சனை கண்டால் கல்லு கூத்தாட வேண்டும். தம்பி இந்த கம்சனுக்கு என்ன தொழில் தெரியுமாடா? இந்த கம்சன் குடிப்பதோ கல்லு சாராயம் கெடுப்பதோ பெண்கள் கற்பர் கெடுப்பதோ பெண்கள் கருப்பு சொல்றானே அவனுக்கு ஏசி வந்துடாது. ஆடுவதோ சூது அப்படி இந்த வடமதுராபுரி பட்டணத்தில் யார் ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா எப்படி எந்த ஒரு வீட்டுல இந்த வடமதுராபுரியில ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சுனாக்கா முதல்ல நாம அங்க நிப்படாமே அவன் மூட்டு வாசப்பிள்ளை பண்ணிப்பேன். நாக்கு தொங்க போட்டுருந்தானே நாயா நாக்கு தொங்க போட்டாயா எவடியா பையன் அவன் சொல்ற யாச்சுட்டு போனா ஒரு பெண்ணு வயசுக்கு வந்தா முதல்ல நாம உட்காந்துக்குவேன். ஆமா அந்த பொண்ணுக்கு மஞ்சா தண்ணி சுத்துவாங்க. சொந்த பந்தம் வருவாங்க. வந்ததும் பார்த்துக்கினே இருப்பேன். யாரு எவ்வளவு மொழி அப்புறம் எழுதுவாங்க பாரு மொழி எழுதுறாங்க. யாரு எவ்வளவு எழுதுறான்னு பார்த்துக்கினே இருப்பேன். அதே பார்த்துக்கினே இருந்து அவங்கள விட்டு எப்படி அவங்கள விட்டு ஒரு 100 அதிகமா வைப்பேன். சொல்லு மகாராஜா அவங்கள விட வர்ற ஜனத்தை விட மகாராஜா 100 மணி நேரம் ஏன் தெரியுமா தம்பி வர சொந்த பந்தலாம் மொய் எழுதி கிளம்பிடுவாங்க சாப்பிட்டு. ஆனா நான் போக மாட்டேன் அந்த வீட்டு விட்டு போக மாட்டேன். ஏன்னா அங்கவே பேசி அந்த பெண்ணை மயக்கி அவ பெண்ணு கருப்பி சோயா
எவ்வளோ பண்ண பஸ்ட் கட்டி போடுங்க என் பொண்டாட்டி ஏன்னா நான் 3 மாசம் தான் கல்யாணம் ஆகி இங்க ராபுல இங்க ஆடுறேன் என் வீட்டுல என் பொண்டாட்டி கூட ஏமாறேன் ஆமா சாவி பூட்டிட்டு அகர் சேர்ந்து அசோகன் சாவி கொடுத்துருவான் அப்படி அந்த பெண்ணை மழைக்கு அவள் கற்பை சூறையாடி விடுவேன் அசோகனா ஜீவா இது வரைக்கும் குட் நைட் என் மகனை உடம்பு தாங்காது விட்டியில வரைக்கும் சர வெடி தான் நிக்க உண்டு மாணிக்கம் என்ன பண்ற உன் பாட்டு பேசுங்க கொஞ்சமா நான் ஓண்டு அதிகமா இல்ல சும்மா சும்மா கொஞ்சமா கொஞ்சமா டேய் இது என்னடா எடுத்து வைக்கட்டா அப்பா இவன புடிடா டேய் கொஞ்சமா கொஞ்சமா ஓண்டு இது வரைக்கும் 999 பெண்ணு கருப்பே சூடாடிக்கிறான் கருப்பை அவன் சூடு அடிக்கிறானே ஆமா அவன் இது வரைக்கும் எத்தனை வேச்சு நோய் வந்து பெண்கள் ஆமா என்ன சூறையாட்டான் நாளாச்சு எனக்கு கல்யாணம் ஆகிதா ஒரு போராடி தொடப்பாடி போராடி பறந்து என்னால் லோல் பண்ண முடியல நான் நேற்று கூட போனாடி சீன்றான் ஆட போட ஆடுகிற பையன் உனக்கு அது தேவையா நீ போடான்னு சொல்றேன்னா என்ன பண்ணுவேன்னா இத்தனை பேர் சூறாடுகிறானே இவன் ஒரு அப்படிங்க பறந்துருப்பான் இல்ல 10 அப்படி போய் சூத்து போ வளர்க்கணும் அதான் உனக்கு தேவை தம்பி உனக்கு அக்கா தங்கச்சிக்குதா ஏன் என்னத்துக்கா வயசுக்கு வந்துச்சா அக்கா தங்கச்சி இருக்குதா வயசுக்கு வந்துச்சா எனக்கு ஒரு ஆசரா தம்பி என்ன ஆசை 1000வது பொண்ணு தொடணும் அது ஒரு தங்கச்சியா இருக்கணும்டா தம்பி அடிக்கிறான் கைத்தல் புடிச்சிருவான் கைத்தல் புடிச்சிருவான் கைத்தல பிடிப்பான் பாவமா அப்படி சொல்லி பெரியாமா சப்போர்ட் பண்ண பண்ண பட்டடிங்க கேச கட்டிட்டோம் கொண்டாடி ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போயிருக்காங்க கொண்டாடி போன தங்கச்சி தனிக்கலாம் மட்டும் ஆமா இன்னும் ஒரு 20 சம்சாரம் ஊருக்கு போயிட்டாங்க என்ன சம்சாரம் அவருடைய சம்சாரம் போயிட்டாங்க தங்கச்சி இருக்குது அவரு தங்கச்சி போனாரு ஐயா கரைச்சி போட்டு போனாரு பாரு இப்படி வந்து போனாரு அப்படி திரும்பி பேசு அப்படி திரும்பி இன்னும் பேசு அப்படி திரும்பி பேசு வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு போய் பார்த்தா தங்கச்சி போடைய கட்டிக்கிட்டு பொண்டாட்டி போடைய கொண்டாடி தான் காட்டிக்கா ஆமா போய் ராத்திரி கட்டி பிடிச்சி படுத்தாரு என்னாச்சு என்னமா பார்த்தா தங்கச்சி ஆகுது தொடப்பு கட்டை எடுத்துக்கின்னு அது என்ன ஆச்சு பாரு அந்த ஓட்டால் தான் வந்தாரு கைத்திலே பிடிப்பான் கைத்திலே அடி போய் ஏந்திரு அப்படி போடு போடு போடு
வீண் காட்ட வேண்டாம் தம்பி. கதையை பேசு. வீண் காட்ட வேண்டாம். டேய், இந்த வடமதுராபுரியை சத்தம் போடாதம்மா, சத்தம் போடாதம்மா. முக்கியமான கதைம்மா, கம்பெனிமா. வடமதுராபுரியை எனக்கோ வாலிப பருவம் ஆகிவிட்டது. எனக்கு அப்பங்கிறான் பாரு, தேவடியா பையன். தேவடியா பையன். அஞ்சு சாப்பிடலாம், அஞ்சு சாப்பிடறான். எங்க அப்பனுக்கோ தேவடியா பையனுக்கு 60 வயசு ஆகுது. 60 வயசு ஆகி போச்சு. அப்பன் சொத்து யாருக்கு சொந்தம்? எனக்கு வாலிப பருவம் ஆயிடுச்சுல்ல. ஒரு அப்பனா இருந்தா கொடுத்தா ஆகணும். அப்படி அப்ப சொத்து யாருக்கு சொந்தம்? எனக்கு வாலிப பருவம் ஆகிவிட்டது. தேவடியா பையனுக்கு முடிச்சுட்டு வைக்கலாம்ல? வைக்கலாம் கண்டிப்பா. அவனுக்கு 60 வயசு ஆகி போச்சு. தேவடியா பையன் ஜீவா, நான் என்ன இவர் சொல்றது ஒரு நியாயம் உண்டு. ஒரு ஒரு வயசு புள்ளையா இருந்தா தக்க பருவம் வந்தவொடனே ஒரு ஆடவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. புடிச்சு பேசுறேன். ஒரு ஆவணம் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி அவருக்கு வயசாகி போச்சு. நரம்புறம்லாம் தொங்கி போச்சு மகாராஜா. தொங்கி போச்சு மகாராஜாவுக்கு. இப்ப இவருக்கு சரியான வாலிப வயசு இல்ல. சரியான வாலிப வயசு. மகாராஜா வந்து அந்த நாட்டை இவருக்கு கொடுத்துட்டா சீர சிறப்போட ஆளுவாரு. இன்னைக்கு அப்படி அவங்கிட்ட போனா அந்த தேவடியா பையன் கொடுக்க மாட்டான். நல்லபடியா போனா கொடுக்க மாட்டான். என்ன சொன்ன உங்கள்கிட்ட? சரக்கு வாங்கி சொன்ன வாங்கி முதல்ல காய்ச்சணும். முத காய்ச்சணும். பியூர் சரக்கு. பாபத்தா ஊருகாய் வராங்க. நல்ல என்னடா சரக்கு சூடாகுது. இப்ப காசுடா நல்லா சூடாகுது. மண்ணில போதா குடிங்க. அண்ணாந்து ஊத்துங்க. டேய் அருமையான சரக்குடா. கிட்ட வர அதிகமாயிடுச்சு. நீ கொஞ்சம் குடுறா. நான் எப்படி முன்னாடி குடிக்கிறேன்? சரக்கு அப்புறம் கிடையாது. நம்ம ஒண்ணுடா. எப்படி நம்ம ஒண்ணு குடுறா. பத்தியா என் மேல அம்மா மரியாதை. பயம் 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 பயம். சமோசா எவ்வளவு ரோட்டாடுறா? என்னடா சமோசானா? இதா சமோசா
ஏய் மச்சான் என்ன மச்சான் டேய் 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 வாடா டேய் அதிகமாடா இப்ப மச்சான் இல்லடா மச்சான் கூட உட்காந்து குடிக்க வச்சுட்டு பாத்தியா என்ன மரியாதை கொடுக்குறான் பாத்தியா கம்மியா வேணுமா முக்கா வேணுமா ஃபுல்லா வேணுமா வரியா இருக்கிற கூட போடுறா இப்ப மூணு மாசம் சம்பளம் அந்த பெத்தாம்பார் தேவடியா பையன் அவன் கிட்ட போய் அந்த தேவடியா பையன் கிட்ட போய் எங்க அப்புறம் நான் கேட்பேன் நீ கேட்கலாமா அவன் கிட்ட போய் அவன் புள்ள கம்சம் வந்துக்கிறேன் சொல்றான் உங்க புள்ளங்க ஓய் தங்களுடைய பிள்ளை வரும்போதே பார்த்தா ஏதோ அவன் நிலைமைய போயிருக்கிறேன் ஊர்ல இருக்க அயோக்கித்தனமா இருப்பான் புள்ள குடிகார செல்ல பிள்ளை அவன் எங்கிட்ட தப்பு பண்ண மாட்டான் ஏதாவது ஆசீர்வாதம் கொடுக்கணுமே அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் மகாராஜா தங்களுடைய அப்பா சொல்லிட்டாரு போய் பணிவா போகணும் வச்சுக்கிட்டு அப்பா 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 போட்டி செய்தேனப்பா பூபதி இருக்கானா அப்பா என்னுடைய பாதத்தை படுத்திருக்கிறார் நீ எப்படி இருக்கிற
போனால் சுகமாக இருப்பார். சுகமா இருக்கு. இருந்தாலும் என்னிடம் கிடைத்த ஆசீர்வாதம் ஆ. உன்னுடைய தாயாகிய இருக்கின்றால் எங்க அம்மா இருக்கிறாளா? எப்படி இருந்தாலும் என் பிள்ளை எங்க அம்மா இருக்கிறாளா? என்னடா அம்மா கீரை எங்க அம்மா இருக்கிறாளா? இருக்கிறாங்க. எங்க அம்மாவை நான் இன்னைக்கு பார்க்க போறேன். ஏய், ஏய், அதோட மகாராஜா மகாராஜா யாரு கேட்டா? நீங்கதான். உன் பேச்சு கேட்காத, என் பேச்சு கேளு. ஆ. எங்க போனாலும் பாத்துக்க. போச்சுக்கலாம். நீ போய் உங்க அம்மாவை பாக்கணுமா? பார்க்கணும். நான் போய் உங்க அம்மா உட்கார வைக்கிற சேர்ல. உட்கார வை. ஐயா வந்தானா ஐயா வந்தானா கேட்டாரா? தாளக்காரன். மொட்டை தாலியா உன் மொட்டை கட்டலாம் எங்க சொல்லுமா. ஏய் ஆவ். என் புள்ள வந்தானடா அம்மா என்ன கட்டறடா ஏய் பாத்தறடா என் புள்ள பாத்தியாடா அவன் எப்படி இருக்கான்டா அம்மா உன் புள்ளை நான் பார்த்தேன் பாரு. அம்மா செத்துற போறடா உன் புள்ளை நான் பார்த்தேன் பாரு. டேய், உன் புள்ளை நான் பார்த்தேன் பாரு. ஏம்மா மூக்குல மீச்சு வச்சுக்கிறாமா? வாடா இல்லைம்மா, எனக்கு உடச்சல. எனக்கு கண்ணாடி தான் போட்டுருக்கேன். தம்பி வா சொல்லுமா. ஏய் ஓ. நீ வார்த்தை விட்டா வேண்டாம். பிள்ளை இருந்தா ஆமா. ஏய் ஆவ். என் பிள்ளை ஊருக்கு தான் கெட்டவன் ஆமா. புரியுதா ஆமா. ஊருக்கு தான் கெட்டவன். கெட்டவன் ஆஹா. ஆனா எனக்கு ஆ. என் புள்ள உத்தமன் ஆமா. என் புள்ள எது செய்தாலும் நான் பாத்துக்கிறேன் வெளிய போட கம்னாடி உள்ள போய் பொம்னாச்சு. அம்மா